Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு IPL ஓட குவாலிஃபயர் 2 கேம் பிட்வீன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோல ஒரு டீடைல்டு ஃபேண்டசி டீமும் தரேன். ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா MA சிதம்பரம் ஸ்டேடியம் இன் சேப்பாக் சென்னை. இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சட் விக்கெட்டாக தான் இருக்கும். ஒரு சில கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ட்ராக்காக இருந்திருக்கு. பட் ரீசெண்ட் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோயிஷ் ட்ராக்காக தான் இருந்திருக்கு. இந்த சீசன் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 177, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 159. இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சேசிங்கே சாதகமான கிரவுண்டு தான். பட் இருந்தாலும் ஏன் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்லோ ட்ராக்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் சில கேம்ஸ் ரொம்ப மோசமாக அந்த 2 மேட்ச் தோற்றுருக்காங்கல்ல, அந்த மேட்ச் ரொம்ப ஒரு ஹெவி மார்ஜினில் தோற்றதுனால தான் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் கம்மியாக இருக்குது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி பார்த்தோம்னா 19 டைம்ஸ் IPL மோதி இருக்காங்க. இதில் 10 டைம்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் 9 டைம்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசன் ஒரு கேம் மோதி இருக்காங்க. அதில் ஒரு ரன் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி பார்த்தோம்னா லீக் ஸ்டேஜஸில் 3rd பொசிஷனில் முடிச்சு எலிமினேட்டரில் ஆர்சிபியை ஜெயிச்சு குவாலிஃபயர் 2க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. இவங்களோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா மிடில் ஆர்டர் பேட்டிங் சாம்சங், பராக், ஹிட்மயர் இவங்களாம் தான் அந்த மிடில் ஆர்டர் பேட்டிங் தான் இவங்களோட ஸ்ட்ரென்த்து. பவுலிங்கில் வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பவுலிங் இவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து, கொஞ்சம் பேலன்ஸ்டான சைடு தான். ஸோ இது ரெண்டும் தான் இவங்களுக்கு பெருசாக பாசிட்டிவாக பார்க்கப்படுற ஒரு விஷயம். நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ரன்ஸ் கிடைக்கிறது கிடையாது. ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க ஆஃப் லைட். என்ன தான் எலிமினேட்டர் மேட்ச் ஜெயிச்சாலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 கேம்ஸில் ஒரு வின் தான் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு வின் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ராட்சியாக தான் இருந்தது. ரொம்ப ஈஸியாலாம் சேஸ் பண்ணிடல. ஆர்சிபி அப்பப்போ பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்களே உருவாக்கி கொடுத்தாங்க. ஆல்சோ ப்ரெஷரில் கிரம்பிள் ஆகக்கூடிய ஒரு சைடு இது. கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவங்களோட நெகட்டிவ்ஸ். எஸ்ஆர்ஹெச்சோட ஆல்ரெடி க்ளோஸாக போய் ஒரு ரனில் தோற்றுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது லாஸ்ட் கேம் சென்னையிலேயே இவங்க பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. சென்னை கேம்லேயும் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் இவங்க பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த கேம் இவங்க ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பற்றி பார்த்தோம்னா லீக் ஸ்டேஜஸில் செகண்ட் பொசிஷனில் முடிச்சு குவாலிஃபயர் 1 கேகேஆரோட தோத்துட்டு இந்த குவாலிஃபயர் 2 விளையாட வந்திருக்காங்க. அந்த குவாலிஃபயர் 1 கேமில் இவங்களுடைய கேம் பிளான், இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப போராக தான் இருந்தது. பாசிட்டிவாக பேசுகிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே ரொம்ப சொதப்பலாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட பாசிட்டிவ்ஸ் தான் இவங்களோட ஓப்பனர்ஸ். அவங்க 2 பேரும் ஒரு குயிக் ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா நிச்சயம் ஒரு பெரிய ஸ்கோர் எடுக்க முடியும். இவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் கொஞ்சம் அந்த ரெக்கார்ட்ஸ் நிறைய ஹை ஸ்கோரிங் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸோ அந்த ஓப்பனர்ஸ் கிளிக் ஆச்சுன்னா எந்த ஸ்கோரையும் எடுக்கக்கூடிய ஒரு ஃபியர்லெஸ் பேட்டிங் இவங்கள்ட்ட இருக்குது. பட் நெகட்டிவ்ஸ் பார்த்தா 3 பேர் தான் பேட்டிங்கில் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஓப்பனர்ஸ் ப்ளஸ் டிராவிஸ் ஹெட், அது இவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ். அந்த 3 பேரும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டாங்கன்னா இவங்களால பெரிய ஸ்கோர் எடுக்க முடியாது. அதுதான் நம்ம குவாலிஃபயர் 1லையும் பார்த்தோம். இவங்கள்ட்ட குவாலிட்டி ஸ்பின்னர்ஸே கிடையாது. ஸோ குவாலிட்டி ஸ்பின் இல்லாததுனால எல்லா கிரவுண்ட்லேயுமே பேசஸை வச்சு இவங்களால சமாளிக்க முடியல. ஆல்சோ இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஒரு பெரிய கேம் பிளான் இல்லாமல் அந்த ஓப்பனர்ஸை மட்டுமே வச்சு அவங்களோட கேமை மூவ் பண்ணுறாங்க. ஸோ பிளான் பியும் அவங்க வச்சுக்காததும் இவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் தான். இன்னொரு நெகட்டிவ் இதே சேப்பாக் விக்கெட்டில் எப்படி ஆர்ஆர் சிஎஸ்கேவோட ஸ்ட்ரகிள் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் இங்கே சிஎஸ்கேவோட ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் இவங்களுக்கும் ஒரு நல்ல ரெக்கார்ட் கிடையாது. ஸோ 2 டீமுக்குமே நல்ல ரெக்கார்டு இல்லாமல் இருந்தாலும் பேட்டிங் வைஸ் பார்க்க போகும்போது நிச்சயம் எஸ்ஆர்ஹெச் ராஜஸ்தான் ராயல்ஸை விட ஸ்லைட்லி ஸ்ட்ராங்கராக இருக்காங்க. ஸோ ஐ ப்ரெடிக்ட் எஸ்ஆர்ஹெச் வின். நெக்ஸ்ட் ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். கொஞ்சம் டீட்டெயிலான ஸ்டாட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பிச்சில் பேசர்ஸ் அண்ட் மீடியம் பேசர்ஸ் எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஓப்பனர்ஸ் எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மிடில் ஆர்டர் எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஸோ டீட்டெயில்டாக வீடியோ கொடுக்கறதுனால எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரியான டீம் எடுத்து இங்கே விளையாடணுங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் பிச் கண்டிஷன் பற்றி பார்க்க போகும்போது நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்காக தான் இருக்கும். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 177, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 159. ஆரம்பத்தில் கொஞ்சம் 200 ஸ்கோர்ஸ்லாம் இந்த பிச்சில் எடுத்திருந்தாலும் ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 160 170லாம் அடித்தாவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு
வின்னிங் ஸ்கோராக தான் பார்க்கப்படுது. ஏன் ஆரம்பத்தில் ஹை ஸ்கோரிங் இருந்த அளவுக்கு வந்து போக போக வந்து ஸ்கோர்ஸ் அந்த அளவுக்கு எடுக்க முடியலன்னா ஒரே பிச் எகைன் அண்ட் அகைன் யூஸ் பண்ண போகும்போது அல்டிமேட்லி அது ஸ்லோ ஆகும். இதனால தான் வந்து லேட்டர் ஆஃப் த சீசன் வந்து நம்ம பெரிய ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் பார்க்க முடியறதில்ல. இந்த கேம்லேயும் வந்து ஒரு ஸ்லோ சர்ஃபேஸை தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே, இங்கே 7 கேம்ஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் 2 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. சேசிங் டீம் 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஓப்பனர்ஸ் இங்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சில் வந்து 770 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. எல்லா டீமையும் கம்பைன் பண்ணி தான் நான் சொல்கிறேன், சிஎஸ்கே மட்டும் கிடையாது. 770 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் வந்து 139 ஸ்ட்ரைக் ரேட் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. பட் ஓப்பனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனரில் ஒரு ஓப்பனர் தான் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த பிச் எப்போதும் இருந்திருக்கு இந்த சீசன் ஃபுல்லாக. மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 to 7, அதாவது வந்து 1 down to வந்து நம்பர் 7 வரைக்கும் விளையாடுறவங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1256 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பட் அவங்க ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 135. ஓப்பனர்ஸ்க்கும் அவங்களுக்கும் பெரிய லெவலில் வந்து ஸ்ட்ரைக் ரேட் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் ஏன் அது கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ சர்ஃபேஸாக இருக்கிறதுனால பவர் பிளேயில் அடிக்கிற அளவுக்கு மிடில் ஓவர்ஸில் வந்து ரன்ஸ் அடிக்க முடியல. ஸோ வந்து நீங்கள் ஒரு நல்ல ஓப்பனரையும் வந்து ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனையும் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து ஃபேண்டசி டீமில் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பிச்சில் பவுலர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பேசஸ் அப்படிங்கிறது வந்து நான் வெறும் வந்து பேசஸ்னால் ஃபாஸ்ட் பவுலர்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணல, மீடியம் பேசஸையும் சேர்த்து தான் பேசஸ்ன்னு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 7 மேட்சுங்க நடந்திருக்கு. அந்த 7 மேட்சஸில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் மீடியம் பேசஸ் பார்த்தீங்கன்னா 181.1 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. 1691 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பார்க்க வேண்டிய 2 விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து விக்கெட்ஸ் அண்ட் வந்து ஸ்ட்ரைக் ரேட் தான். விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 58 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. எக்கனாமி ரேட் வந்து கொஞ்சம் ஹையராக தான் இருக்குது, 9.33. அதுக்கான காரணம் பவர் பிளேலையும் போடுறாங்க, டெத் ஓவர்ஸ்லையும் போட போகும்போது அந்த 2 பீரியடுமே பேட்ஸ்மேன்ஸ் நிறைய ரன் அடிக்க ட்ரை பண்ணுற பீரியட். ஸோ அதனால் அவங்களோட எக்கனாமி அதிகமாக தான் இருக்கும். பட் 58 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் வந்து 18, அதாவது வந்து எவ்ரி 18 பால்ஸ் வந்து இங்கே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் மீடியம் பேசர்ஸ் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அன்லைக் அதர் சீசன்ஸ் இங்கே சிஎஸ்கேவே இந்த சீசன் பெருசாக ஸ்பின்னர்ஸை பயன்படுத்தலை. 71 ஓவர்ஸ் தான் மொத்தமே போட்டிருக்காங்க 7 மேட்ச்சில். அதில் வந்து 530 ரன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் 16 விக்கெட்ஸ் ஆஃப் த விக்கெட் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட வந்து இங்கே ஸ்பின்னர்ஸ் எடுக்கல. எக்கனாமி ரேட் ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 7.46 தான் வந்து எக்கனாமி ரேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் இந்த பிச் இன்னும் ஸ்லோ ஆகிறதுனால ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அந்த அவங்க ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 26 பால்ஸுக்கு ஒன்ஸ் தான் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அன்லஸ் யூ ஹாவ் அ குவாலிட்டி ஸ்பின்னர் வந்து நீங்கள் வந்து மீடியம் பேசஸே ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லைனாலும் மீடியம் பேசஸ், இந்த ஸ்லோ கட்டர்ஸ், கொஞ்சம் வந்து விக்கெட் டு விக்கெட் போடுற பவுலர்ஸ் வந்து இங்கே ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பர்ஸாக நான் 2 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன், சஞ்சு சாம்சன் அண்ட் ஹென்ரிக் கிளாசன். இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்பின்னர்ஸை நல்லா விளையாடக்கூடிய 2 பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே. ஸோ இவங்க 2 பேரையும் எடுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 பேட்ஸ்மேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து சன்ரைசர்ஸ்லேருந்து 2 பிளேயர்ஸ், அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட். சன்ரைசர்ஸ் வந்து எடுத்த எல்லா பெரிய ஸ்கோருக்கும் மிக முக்கிய காரணம் வந்து இந்த 2 ஓப்பனர்ஸ் தான். அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் இந்த 2 ஓப்பனர்ஸ் தான். இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தா மட்டும்தான் வந்து சன்ரைசர்ஸ் ஒரு நல்ல ஸ்கோரை எடுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதில்ல. ஸோ லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு நல்லா விளையாடலை, அபிஷேக் சர்மா ஒரு கேமில் நல்லா விளையாண்டாரு. ஸோ 2 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து இந்த கேம் நிறைய சான்சஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது ஒரு 200 பிச்செலாம் கிடையாது. பட் இவங்க வந்து நல்லா விளையாட ஆரம்பித்தா எந்த பிச்சையுமே வந்து 200 பிச்சாக மாற்றக்கூடிய வந்து கேப்பபிலிட்டி இவங்க 2 பேர்ட்டையுமே இருக்குது. ஸோ அதனால் இவங்க 2 பேரையும் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட். ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து ஒரு 3 பிளேயரை தான் பேட்டிங்கில் ட்ரஸ்ட் பண்ண முடியும். அதில் ஜெய்ஸ்வாலும் ஒருத்தர். ஸோ அவரை நம்ம டெஃபினட்டாக ட்ராப் பண்ண முடியாது. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நிதிஷ் ரெட்டியை மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியும். பேட்டிங்கும் வந்து ஒரு 5-6ல் ஆடுறாரு, பவுலிங்கும் 1 or 2 ஓவர்ஸ் போடுறாரு. இந்த பிச்சில் வந்து ஸ்லோ கட்டர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ இவரோட பவுலிங்கும் இங்கே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பராகை பொறுத்த வரைக்கும் நம்ம அவரை ஒரு பேட்ஸ்மேனாக மட்டும்தான் கன்சிடர் பண்ண முடியும். பட் லாஸ்ட் கேம் வந்து ராஜஸ்தான் இங்கே சென்னையில் விளையாட போகும்போதும் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டாரு. லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ டெஃபினட்டாக அவர் ஒரு பேட்ஸ்மேனாகவே நம்ம எடுக்கிற அளவுக்கு வந்து
இஸ் அன் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் தான். அஸ்வினை வந்து நம்ம ஒரு பவுலராக தான் மட்டும் எடுக்க முடியும். ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்னு கன்சிடர் பண்ணால் கூட பெருசாக பேட்டிங் பண்ணலை இந்த சீசன். ஸோ ஒரு பவுலராக மட்டும்தான் எடுக்கணும். லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சென்னை விக்கெட் அவருக்கு நல்லா தெரிஞ்ச விக்கெட், அவரோட ஹோம் கிரவுண்ட். ஸோ டெஃபினட்டாக அவரை நம்ம மிஸ் அவுட் பண்ண முடியாது. சஹாலை எடுக்காமல் இவரை எடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து எனக்கு அஸ்வின் வேண்டாம்னா அவருக்கு பதிலாக நீங்கள் வந்து சஹால் கூட எடுத்துக்கலாம். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 பவுலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எஸ்ஆர்ஹெச்சில் இருந்து 2 பிளேயர்ஸ். பேட் கமின்ஸ் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலுமே வந்து எஸ்ஆர்ஹெச்சில் வந்து ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுலரில் அவரும் ஒருத்தர். ஸோ டெஃபினட்டாக அவரை மிஸ் பண்ண முடியாது. ஒருவேளை உனாட்கட் மாதிரி யாரும் விளையாண்டாங்கன்னா நீங்கள் பேட் கமின்ஸுக்கு பதிலாக உனாட்கட்டை கூட ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா இந்த பிச்சில் வந்து கொஞ்சம் ஹோல்ட் அப் பால்ஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அது வந்து போடக்கூடிய ஒரு நல்ல பவுலர் வந்து உனாட்கட்டு. நட்ராஜன் அவருக்கும் இது ஹோம் கிரவுண்டு. எல்லா மேட்ச்லையுமே ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. ஸோ அவரை த்ரூ ஃபார்ம் வச்சு பார்க்க போகும்போது டெஃபினட்டாக அவரை நம்ம மிஸ் அவுட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து அவேஷ் கான். நான் ஏன் போல்ட்டு சகாலுக்கு பதிலாக அவேஷ் கான் எடுத்தேன்னா லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில் இவர் தான் வந்து அவங்களுடைய நல்ல விக்கெட் டேக்கராக இருக்கார். லாஸ்ட் கேம் கூட வந்து இவர் தான் வந்து நடுவில் கேமையே மாற்றினார். ஸோ அதனால் இவரும் அஸ்வினும் தான் மாற்றினார். ஸோ வந்து விக்கெட் டேக்கர்ஸ் தான் வந்து நம்ம ஃபேண்டசி டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் நான் அவேஷ் கானை ப்ரிஃபர் பண்ணுறேன். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா நான் கேப்டனாக டிராவிஸ் ஹெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 2 கேம் நல்லா விளையாடல. ஸோ இந்த கேம் அவர் நல்லா வரத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓப்பனிங்கில் ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இந்த 2 டீமை கம்பைன் பண்ண போகும்போது வந்து அவர் கிளிக் ஆனால் அவர் தான் வந்து நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக நான் பார்க்குறேன். அதனால் அவரை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன். ரியான் பராக வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான காரணம் வந்து இந்த பிச்சில் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான் கொஞ்சம் நல்லா விளையாடி இருக்காங்க. அவரும் ராஜஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில் வந்து நல்லா விளையாண்ட பிளேயராக வந்து பராக் தான் இருக்கார். ஸோ அவர் ஒரு நல்ல வைஸ் கேப்டன் சாய்ஸ்ன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். இவங்க 2 பேரை தாண்டி வர நல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். பட் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் அவர் பெரிய ரன்ஸ் எடுக்கல. மேபி இந்த கேம் அவரோட கேமாக இருக்கலாம். ஸோ அந்த நம்பிக்கையில் அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் லாஸ்ட் கேம் ரொம்ப நல்லா போட்டார். இந்த பிச் வந்து எப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நட்ராஜன் சேம் வே ஹோம் கிரவுண்டு. ஒரு 2 விக்கெட் எடுத்தால் கூட ஒரு பேட்ஸ்மேன் 50 அடிக்கிறதுக்கு சமம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவேஷ் கானை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் விக்கெட் டேக்கராக இருக்கிறாரு. ஒரு 3 விக்கெட்லாம் எடுத்தாருன்னா நிச்சயம் வந்து ஒரு பேட்ஸ்மேன் 100 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சமமான ஒரு விஷயம். ஸோ அவரை கூட நீங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி. வீடியோவில் நான் பேசுகிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.